நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முடில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவனுடைய இறுதி வேதமான அல் குர்ஆனை அல்லாஹ் ஏன் அரபியிலே இறக்கி வைத்தான் என்ற கேள்வி இன்று வரையிலும் பலரால் கேட்கப்படுகிறது. ஒரு சிலர் அரபி மொழியில் இறக்கப்பட்டது ஏன் என்பதையும், அரபி மொழி அல்லாத வேறு மொழியில் ஏன் அல் குர்ஆன் இறக்கப்படவில்லை என்ற கேள்விகளை பெரும்பாலான மக்கள் இன்று வரையிலும் கேட்டு வருகிறார்கள். அரபி மொழியில் இறக்கப்பட்டதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது, இஸ்லாமிய அடிப்படையில் காரணம் என்பது ஒரே ஒரு காரணம்தான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரபி மொழி பேசக்கூடியவராக, அரபி மொழியை தாய்மொழியாக கொண்டவராக நபி அவர்கள் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரபி மொழி, அவர்கள் அரபி வம்சத்தில் பிறக்காமல் வேறு மொழி பேசக்கூடிய மக்களிடத்தில் வம்சத்தில் பிறந்திருந்தால் அவர்கள் எந்த மொழியை தாய்மொழியாக கொண்டிருந்தார்களோ அந்த மொழியில் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட இறுதி தூதர் ஒரு அரபி வம்சத்தை சேர்ந்தவர், அரபு இனத்தை சேர்ந்தவராக அவர் இருக்கிறார் என்பது இறைவனுடைய நாட்டம். அப்போ அரபு மொழியை பேசக்கூடிய, அரபு வம்சத்தை சேர்ந்த, அரபி மொழி பேசுகிற இனத்தை சேர்ந்த ஒருவரை இறுதி தூதராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டமாக, அவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய இறுதி தூதர் எந்த தாய்மொழி பேசக்கூடியவராக இருந்தாரோ, இறுதி தூதர் எந்த மொழி உடையவராக இருந்தாரோ அந்த மொழியில அல்லாஹ் அவனுடைய வேதத்தை இறக்கி வைத்திருக்கிறான். முகமது நபி அவர்கள் அரபியராக அல்லாமல் வேறு மொழியை சார்ந்தவராக இருந்திருந்தால் அவர்கள் அந்த மொழியில் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கும். அப்போ அல் குர்ஆன் அரபி மொழியில் அருளப்பட்டதற்கு காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரபியராக, அரபி மொழியை சார்ந்தவர்களாக இருந்த காரணத்தினால்தான் அரபி மொழியில் அல் குர்ஆன் அருளப்பட்டு இருக்கிறது. அரபு மொழியில் ஏன் அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான் என்ற விளக்கங்களும் அல் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சிலர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன என்று சொன்னால், அரபி மொழி மட்டும்தான் அல்லாஹ்வுடைய மொழியா? அல்லாஹ்வுக்கு பிடித்தது அரபி மொழி தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? மற்ற மொழிகள் எல்லாம் பிடிக்காதா என்று கேட்கிறார்கள். ஒரு சில இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், பாங்கு ஏன் அரபு மொழியில் சொல்லப்படுகிறது? திருக்குர்ஆனுடைய வசனங்கள் பள்ளிவாசலில் தொழுகை நடத்தப்படும் போது திருக்குர்ஆனுடைய வசனங்கள் ஏன் அரபு மொழியில் ஓதி தொழுகை நடத்தப்படுகிறது? அரபு மொழியில் ஏன் பாங்கு சொல்லப்படுகிறது? அதை தமிழிலே சொல்ல வேண்டும் என்றெல்லாம் ஒரு சிலர் அறியாமையினால், மடமையினால் இது போன்ற கேள்விகளை கேட்கின்றார்கள். இஸ்லாம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய மார்க்கம் அல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவர்கள் தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு சென்றால் அரபி மொழியில் பாங்கு சொல்லப்பட்டால்தான் அவர்கள் அதை பள்ளிவாசல் என்று கருதுவார்கள். பிற மொழியை சார்ந்த, பிற மாநிலத்தைச் சேர்ந்த, பிற நாட்டைச் சேர்ந்த முஸ்லிம்கள் அவர்கள் அனைவருமே பள்ளிவாசல் தொழக்கூடிய இடம் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்கு அரபி மொழியில் பாங்கு சொல்லப்பட்டால்தான், அரபு மொழியில் தொழுகை நடத்தப்பட்டால்தான் அவர்களுக்கு
இது பள்ளிவாசல், அல்லாஹுவை வணங்கக்கூடிய இடம் என்பது அவர்களுக்கு புரியும், விளங்கும். அரபி மொழியில்தான் தொழுகை நடத்தப்பட வேண்டும், அரபு மொழியில்தான் பாங்கு சொல்லப்பட வேண்டும், அரபு மொழியில்தான் அல் குர்ஆனை ஓத வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாத்தின் சட்டமாக, அல்லாஹ்வுடைய கட்டளையாக, அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளையாக இருக்குது. அந்த கட்டளைக்கு மாறு செய்ய முடியாது. அப்போ அரபி மொழியில் அல்லாஹ் ஏன் குர்ஆனை இறக்கி வைத்தான் என்பதற்கு அல் குர்ஆனில் அல்லாஹுவே சில அறிவுரைகள், பதிலை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அரபி மொழி அல்லாஹ்வுடைய மொழி அல்ல, எல்லா மொழியும் அல்லாஹ்வுடைய மொழி தான். எல்லா மொழியையும் படைத்த அல்லாஹ் அரபு மொழியையும் படைத்தான். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், சூரா அர் ரஹ்மானில், திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 55வது சூறாவான அந்த அர் ரஹ்மான் சூறாவில் உள்ள முதல் ஆயத்துக்கள் வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அல்லமல் குர்ஆன் குர்ஆனை அவன் கற்றுக் கொடுத்தான், ஹலக்கல் இன்சான் மனிதனை அவன் படைத்தான், அல்லமஹுல் பயான் மனிதனுக்கு பேசவும் கற்றுக் கொடுத்தான். அளவற்ற அருளாளன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், மனிதனை படைத்தான், மனிதனுக்கு பேசவும் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மொழிகள் இருக்கிறதோ, இந்த உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கிறதோ, எத்தனை மொழிகளை மக்கள் பேசுகிறார்களோ, அந்த அத்தனை மொழிகளையும் படைத்தது, அதற்கு பேசக்கூடிய ஆற்றலை மனித இனத்துக்கு கொடுத்தது அல்லாஹ். அல்லாஹ் தான் நம்மளை படைத்து எல்லா மொழிகளையும் பேச வைக்கிறான். அப்போ ஒரு மனிதன் 4 மொழி பேசினால் கூட அந்த 4 மொழிகளையும் பேச வைப்பது அல்லாஹ். அந்த 4 மொழிகளையும் கற்றுக் கொடுத்து பேச வைப்பது அல்லாஹ். எழுத கற்றுக் கொடுப்பதும் அல்லாஹ். அப்போ இதெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கும்போது, அப்போ அரபி மொழியில் அல் குர்ஆன் அருளப்பட்டதற்கு காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரபியை தவிர வேறு மொழி தெரியாது. அவர்களுக்கு அரபி எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அரபி மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களாக இருந்த காரணத்தினால்தான் நபி அவர்களுக்கு அல் குர்ஆன் அரபி மொழியில் அருளப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த புனித ஹரம் ஷெரீஃப், அல்லாஹ்வை இந்த பூமியில் வணங்குவதற்காக முதலில் கட்டப்பட்ட அல்லாஹ்வின் முதல் ஆலயமான முதல் வீடான அந்த காபாவும் அந்த ஹரம் ஷெரீஃபும் அரபு நாட்டில்தான் இருக்கிறது. இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அரபி மொழியில் இறக்கியதை பற்றி அவனுடைய வேதத்தில் சில வசனங்களிலே சொல்லுகிற பொழுது, சூரா யூசுஃப் திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய 12வது சூறாவில் உள்ள 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்ய லஅல்லக்கும் தஅகிலூன். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இதனை, இந்த குர்ஆனை அரபி மொழியிலான குர்ஆனாக நிச்சயமாக நாமே இறக்கி வைத்தோம். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அரபி மொழியில் உள்ளதாக இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ அரபி மொழியில் இறக்கப்பட்டிருந்தாலும் இந்த குர்ஆன் மக்களுக்கு விளங்கக்கூடியதாகத்தான் இறக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அரபி மொழிக்கு சம்பந்தமே இல்லாத பல நாட்டு மக்கள் இன்னைக்கு சத்திய மார்க்கமான தூய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், அந்த மக்களுக்கு அரபி மொழி தெரியாவிட்டாலும், அரபி மொழி என்னவென்று புரியாவிட்டாலும், சத்திய இஸ்லாம் புரிகிற காரணத்தினால், சத்திய இஸ்லாம் முகமது நபி அவர்களுக்கு அரபி மொழியிலே கொடுக்கப்பட்ட இந்த இஸ்லாம் என்ற தூய மார்க்கம் புரிகிற காரணத்தினால்தான் மக்கள் சத்திய இஸ்லாத்தை பெருமளவு ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போன்று 19வது சூறாவான சூரா மரியம் சூறாவில் உள்ள 98வது வசனத்தில், 97, 98 ஆகிய அந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதாவது 97வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், பி லிசானிக்க லி துபஷிர பிஹில் முத்தகீன வ துந்திர பிஹி கௌமல் லுப்தா. அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, நாம் இந்த வேதத்தை உம்முடைய மொழியில் அருளி எளிதாக்கியதெல்லாம், இந்த வேதமான அல்லாஹ்வுடைய வார்த்தையான சத்திய வேதமான இந்த அல் குர்ஆனை உம்முடைய மொழியான அரபி மொழியில் இறக்கி வைத்து எளிதாக்கியதெல்லாம், இதை கொண்டு நீர் முத்தகீன்களுக்கு, பயபக்தி உடையவர்களுக்கு நற்செய்தி கூறவும், முரண்பாடாக வாதம் செய்யும் மக்களுக்கு இதை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவுமே இதனை நாம் அரபி மொழியில் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ முரண்பாடாக வாதம் செய்யக்கூடியவர்களுக்கு
அழகிய பதில் இந்த அல் குர்ஆனிலே இருக்கிறது. முத்தக்கின்களுக்கு நற்செய்தியும் இந்த அல் குர்ஆனிலே இருக்கிறது. முத்தக்கின்களை நல்வழிப்படுத்துவதற்காக, அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுவதற்காகத்தான் அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு இந்த வேதத்தை அரபி மொழியில் இறக்கி வைத்ததாக அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். அதே போன்று 41வது சூறாவான ஹாமீம் சஜ்தா, ஹாமீம் சஜ்தா என்ற அந்த 41வது சூறாவில் உள்ள 44வது வசனத்தில் அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை அரபி மொழியில் இறக்கியதை பற்றி ஒரு முக்கியமான படிப்பினையை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். வலவ் ஜஅல்நாஹு குர்ஆனன் அஜமியல் லகாலு லவ்லா ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு. அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வசனத்தில், நாம் குர்ஆனை அரபி அல்லாத வேறு மொழியில் இறக்கியிருந்தால், அதாவது ஏன் அல் குர்ஆன் அரபி மொழியில் இறக்கப்படவில்லை என்று பல பேர் கேட்கின்றார்களே, அந்த கேள்விக்கு பதிலை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். நாம் இந்த குர்ஆனை அரபி அல்லாத வேறு மொழியில் இறக்கியிருந்தால் இதன் வசனங்கள் விளக்கப்பட்டிருக்க கூடாதா? சொல் வேறு மொழியான அதாவது இந்த சொல் வேற்றுமொழி தூதரா அரபியரா என்று அவர்கள் கூறியிருப்பார்கள். அரபி மொழி அல்லாத வேறு மொழியில் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கியிருந்தால் கூட ஏன் இந்த குர்ஆன் இந்த மொழியிலே இறக்கப்பட்டது என்ற கேள்வி வரத்தான் செய்யும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ உலகத்தில் எந்த மொழியில் அல்லாஹ் அவனுடைய இறுதி வேதத்தை இறக்கி வைத்திருந்தாலும், உதாரணத்திற்கு தமிழிலே இறக்கியிருந்தாலும், ஹிந்தியில் இறக்கியிருந்தாலும், அல்லது மலையாளத்திலோ எந்த மொழியில் அல்லாஹ் அல் குர்ஆனை அவனுடைய இறுதி வேதத்தை இறக்கி வைத்திருந்தாலும் ஏன் இந்த மொழியில் மட்டும் இறக்கப்பட்டது என்ற கேள்வி பெரும்பாலான மக்களிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். அவர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள், ஏன் இது அரபி மொழியில இறக்கப்படவில்லை? அரபி மொழி அல்லாத வேறு மொழியில் அல்லாஹ் இறக்கி வைத்திருந்தால் கூட ஏன் அரபி மொழியில் இறக்கப்படவில்லை? ஏன் தூதர் அரபியராக இல்லை என்று அவர்கள் கூறியிருப்பார்கள். இது ஈமான் கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் அருமருந்தாகவும் இருக்கிறது என்று நபியே நீர் கூறுவீராக. ஆனால் ஈமான் கொள்ளாதவர்களுக்கு, யார் அல்லாஹுவையும் சத்திய மார்க்கமான தூய மார்க்கமான இந்த தூய இஸ்லாத்தை, அல்லாஹுவை அவனுடைய தூதரை இறுதி நாளான மறுமை நாளை யார் ஈமான் கொள்ளவில்லையோ, அந்த ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அவர்களுடைய காதுகளில் செவிட்டுத்தன்மை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். செவிட்டுத்தன்மை என்று சொன்னால் காது கேட்காத குறைபாடு இருக்கிறது, அந்த குறைபாடு அல்ல. காது கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தும் செவிட்டுத்தன்மை உடையவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுறான். அப்போ செவியேற்கும் தன்மையை அல்லாஹ் கொடுத்திருந்தும், கேட்கும் திறனை அல்லாஹ் கொடுத்திருந்தும் அவர்கள் காதுகளில் செவிட்டுத்தன்மை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ என்ன காரணம்னா, எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. காரணம், அல்லாஹ் நேர்வழி காட்டாதவர்கள் அந்த செவிட்டுத்தன்மை உடையவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் அவர் கண்களில் இதை ஏற்றுக்கொள்ளாத, இதை புறக்கணிக்கிற அவர்களுடைய கண்களில் குருட்டுத்தனமும் இருக்கிறது. அப்போ ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாதவர்களுடைய காதுகளில் செவிட்டுத்தன்மையும், கேட்கும் திறன் இருந்தும் செவிட்டுத்தன்மையும், ஈமான் கொள்ளாதவர்களுக்கு பார்க்கும் திறன் இருந்தும் குருட்டுத்தனமும் இருக்கிறது. எனவே அவர்கள் வெகு தொலைவான இடத்திலிருந்து அழைக்கப்படுபவர்கள் போல் இருக்கிறார்கள். வெகு தூரமான இடத்தில் உள்ள ஒரு மனிதனை அழைத்தால் அவன் எப்படிப்பட்ட தன்மையிலே இருப்பானோ அதுபோன்று இருக்கிறார்கள் என்பதை ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் இதை படிப்பினையாக சொல்லி காட்டுறான். அடுத்த வசனமான 43வது வசனத்தில், 43வது சூறாவில் 3வது வசனத்திலும் அல்லாஹு தாலா இதை அரபி மொழியில் இறக்கியிருக்கக்கூடிய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வ இன்னஹு ஃபி உம்மில் கிதாபி லதைனா ல அலியுன் ஹக்கீம். இன்னும் நிச்சயமாக இது நம்மிடத்தில் உள்ள உம்முல் கித்தாப், இந்த குர்ஆன் நம்மிடத்தில் உள்ள உம்முல் கித்தாப் என்ற தாய் நூலில் இருக்கிறது. இதுவே வேதங்களில் மிக்க மேலானதும் ஞானமிக்கதும் ஆகும் என்று 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முதல் வசனமான 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்ன ஜஅல்நாஹு குர்ஆனன் அரபியல் லஅல்லக்கும் தஅகிலூன். நீங்கள் அறிந்து கொள்வதற்காக
இதனை நாம் அரபி மொழி குர்ஆனாக நிச்சயமாக ஆக்கியிருக்கிறோம். இன்னும் நிச்சயமாக இது நம்மிடத்தில் உள்ள உம்முல் கித்தாப் என்ற தாய் நூலில் இது இருக்கிறது. இது வேதங்களிலே மிக்க மேலானதும் ஞானமிக்கதும் ஆகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அவன் இறக்கி வைத்த இறுதி வேதம், அல்லாஹ் முன்பு இறக்கி வைத்த முன் சென்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி முன் சென்ற வேதங்களை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய மிக மேலான ஒரு வேதமாக அல்லாஹ் இந்த குர்ஆனை அரபி மொழியிலே இறக்கி வைத்திருக்கிறான். அரபி மொழியை கற்று அரபி மொழியிலே அல் குர்ஆனை ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் அதிகமான நன்மைகளை தருகிறான். உலகத்தில் உள்ள பெரும்பாலான மொழிகளில் அல் குர்ஆன் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ மொழியாக்கம் செய்யப்பட்டதை படித்து பல மக்கள் சத்திய இஸ்லாத்தை இன்றும் தழுவி கொண்டிருக்கிறார்கள். உலக மக்களை நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்காக அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முத்தக்கின்களுக்கு ஒரு நற்செய்தியாகத்தான் அல் குர்ஆன் அரபி மொழியிலே அருளப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஈமான் கொண்டவர்கள் இதை ஓதி இதில் உள்ள கருத்துக்களை புரிந்து தெரிந்து அதன்படி நடக்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அவன் இறக்கி வைத்த மொழியான அரபி மொழியிலே அல் குர்ஆனை ஓதக்கூடிய, பொருளோடு உச்சரிப்போடு ஓதக்கூடிய மக்களாக, அதில் உள்ள கருத்துக்களை சரியான முறையில் புரிந்து அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அல்லாஹ்வுடைய நபி சொன்ன அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.